வணக்கம் நேயர்களே. இன்றைய உலக உத்தமரின் உயரிய சிந்தனைகள் பகுதியில் காந்தியடிகளோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் முழு வீச்சில் காந்தியடிகள் இறங்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சிறு இடத்துல போய் ஒரு விவசாயிகளுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறார். பீகார்ல இருக்கக்கூடிய அந்த சம்பாரான் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சில அநீதிகள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்க போய் அந்த விவசாயிகளுக்காக போராடணும்னு போறார். அங்க என்ன நடக்குதுன்றது இவருக்கு தெரியாது. அதனால அதெல்லாத்தையும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறார். அப்படி போன நேரத்தில் அந்த சம்பாரான் மாவட்டத்துக்கு போறாரு. அங்க சம்பாரான் மாவட்டத்தில் மோதிகாரி அப்படின்ற ஒரு இடம், அங்கதான் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் அந்த அநீதின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய விவசாய விளைநிலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி அவுரின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிகோ பிளான்ட் சொல்றாங்களே, அவுரின்னு அந்த சாயம் காய்ச்சக்கூடிய அந்த பயிர், அது இயற்கையிலே விளையக்கூடிய பயிர், அதுல இருந்து சாயத்தை காய்ச்சுறாங்க. அதனால அந்த பயிரை நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆங்கில முதலாளிகள் அங்க பீகார்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை நிர்பந்திக்கிறாங்க. அதனால அவ்வளோ விளைச்சல் ஒண்ணு குறைஞ்சிருது. இன்னொன்னு, விளைநிலங்கள் எல்லாரும் இந்த அவுரி பயிர் போடுறதுனால விளைநிலங்கள்லாம் கெட்டு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக தான் அங்க போறாரு காந்தியடிகள். அங்க போய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரிக்கணும், இது மாதிரி விசாரணை எல்லாம் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்த உடனே அவர் அங்க இருக்கக்கூடிய அங்க மேஜிஸ்ட்ரேட்னு சொல்றாங்களே, மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர்னு நம்ம இங்க சொல்றோம், அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாக அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பேர் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்றாங்க. அவரை போய் அவர் பாக்குறார். பார்த்து நான் இதுக்காக வந்திருக்கேன் எல்லாத்தையும் சொல்றாரு. அவருக்கு கடுமையான கோபம். இங்க இருக்கக்கூடியது எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, நீங்க ஒன்னும் புதுசா ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை. அது மாதிரி விவசாயிகளுக்கு ஏதோ அநீதி இருக்கு அப்படின்னு சொன்னா நாங்க அதுக்கு கமிட்டி எல்லாம் போட்டு நாங்க தீர்வு கண்டோம் ஒழிய நீங்க வெளியாளெல்லாம் வந்து இங்க எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, நீங்க அதெல்லாம் அதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர்கிட்ட பேசிட்டு காந்தியடிகள் போயிடுறாரு. போய் மற்ற தலைவர்களோட எல்லாம் பேசுறாரு. பேசி அந்த தலைவர்கள் எல்லாரும் காந்தியடிகளை விரும்பி வேண்டி கேட்டு இந்த இடத்துக்கு வந்த மாதிரி எல்லா கடிதங்கள்லாம் எழுதி வாங்கி அவருக்கு ஒரு கடிதமும் எழுதி அனுப்பி விட்டுறார். அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிடுறார். அனுப்பிட்டு மோதிகாரியை நோக்கி போய் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துடுறார். அவ்வளவுதான். அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா நம்ம கட்டளையெல்லாம் மீறி அவர் பாட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் சூப்பரண்ட கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்துறாரு. அவரு மோதிகாரிக்கு போயிட்டு இருக்காரு காந்தி. அங்க வந்து பயணம் பண்றது அப்படின்றது அது இமயமலை அடிவாரத்தில் இருக்கிறது. அதனால அங்க யானை தான் அங்க வந்து எல்லாமே. அதனால யானை மேல ஏறி அங்க போய்கிட்டு இருக்காரு மோதிகாரிக்கு. போற நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் குறுக்கிட்டு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு எங்களோட போலீஸ் சூப்பரண்டன்ட், இந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பகுதியில 144 தடை உத்தரவு போட்டிருக்கு, நீங்க உடனடியா இந்த இடத்தை விட்டு நீங்க போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஒரு இந்தியர் வந்து பொது அமைதிக்கு ஊர் விளைவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தடை உத்தரவு, அது போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவரு அந்த கடிதத்தை எல்லாம் வாங்கினோன்னு வாங்கி படிச்சு பாக்குறாரு. வக்கீலாச்சே, அதனால எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு நீட்டா ஒரு கடிதம் எழுதுறாரு. இது மாதிரி உங்களோட கடிதம் கிடைச்சது, இது மாதிரி தடை உத்தரவு போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அதனால நான் அவங்கள போய் சந்திச்சே ஆகணும், விசாரணை பண்ணணும், அதனால தடை உத்தரவை மீறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு எழுதிட்டு அவர் போக ஆரம்பிச்சுறாரு. அவ்வளவுதான். அவருக்கும் கோபம். என்னடா அங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்றாரு, இங்க போலீஸ் சூப்பரண்டன்ட் சொல்றாரு அப்படின்னு உடனே அவர் அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண, ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. நீதிபதி முன்னாடி விசாரணை. அடுத்த நாள் அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற செய்தி எல்லாத்துக்குமே கிடைச்சிருது. அதனால கிராமத்துல இருந்து வந்தவங்க எல்லா விவசாயிகளும் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரே பெரிய பெருங்கூட்டம் நிக்குது. காந்தியடிகள் அந்த இடத்துக்கு வர்றாரு.
அங்க பெரிய யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம். அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்கள் இருக்காங்களே, அந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இவ்வளவு கூட்டம் காந்திக்காக கூடும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு விவசாயிகள் வந்து கூட்டம் கூட்டிட்டாங்க. காந்திய விசாரணைக்காக கூட்டிட்டு வந்து நீதிமன்றத்தில் ஏற்றிருக்காங்க. இப்ப என்ன செய்யறது அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம். இதுக்கு முன்னாடி அது மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க சந்திச்சதே கிடையாது. இது மாதிரியான ஒரு மக்கள் கூட்டம் வந்து அங்க காந்திக்காக கூடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அவங்க என்ன செய்யறதுன்ற ஒரு தடுமாற்றத்தோட அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறாங்க. அவரு காந்தியடிகள் கிட்ட அந்த உங்க மேல வந்து இந்த 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறது மீறி இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே காந்தியடிகள்கிட்ட அந்த நீதிபதி கேட்கிறாரு, நீங்க யாரோ வழக்கறிஞர் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்ல நானே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன், அதை வாசிக்க நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஸ்டேட்மெண்ட வாசிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா அதுல என்ன இருக்கும் அப்படின்றது நீதிபதிக்கு தெரியுமே. ஆனா வேற வழி இல்ல, அவருக்கு அந்த அனுமதியை கொடுத்துதான் ஆகணும். சரி நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்ப அவர் சொல்றாரு, இது மாதிரி ஒரு சட்டப்படியான ஒரு நடவடிக்கை, விசாரணை, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதை விசாரிக்கிறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கும் போது இது மாதிரி நீங்க தடை உத்தரவு பிறப்பிச்சு நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதை மீறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீதிபதி கேட்கிறாரு, நீங்க அந்த குற்றவாளி அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை பூராத்தையும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கேன்னு காந்தி சொல்றாரு. அவர் நீதிபதி கேட்கிறார், இல்ல இல்ல நீங்க குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா அப்படின்றார். காந்தி சொல்றாரு, நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்க விரும்பல, அதனால குற்றத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் குற்றவாளின்றதை ஒத்துக்கிறேன் அப்படின்னா இப்ப தண்டனை கொடுத்தாகணும். என்ன தண்டனை கொடுக்கிறது? நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரும் கூட்டம் கூடி இருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியல. நீதிபதி சொல்றாரு, 3 மணிக்கு வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு. வழக்கு ஒத்தி வைக்கப்படுது. 3 மணிக்கு வர்றாங்க. 3 மணிக்கு வந்த உடனே வழக்குல கேட்கிறாங்க, என்ன செய்யறது? சரி நீங்க உடனடியா உங்களுக்கு விடுதலை, 100 ரூபாய் நீங்க வந்து கட்டி ஜாமீன்ல நீங்க போயிருங்கன்னு சொல்றாங்க. காந்தி சொல்றாரு, 100 ரூபாய் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன செய்யறது? கட்டலைன்னா ஜெயில போட்டாகணும். ஆனா வேற வழி இல்லை. நீதிபதி கேட்கிறாரு. அப்புறம் நீதிபதி யோசிச்சு சொல்றாரு, நீதிபதியை தடுமாற வைக்கிறாரு அந்த இடத்துல. அவர் சொல்றாரு, சரி அப்ப உங்களோட சொந்த ஜாமீன்ல நான் உங்களை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு. இல்ல ஜாமீன்ல போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வழக்கையை நான் ரத்து பண்றேன்னு சொல்லி வழக்கையை ரத்து பண்ணிட்டார். ஒரு முதல் அனுபவம் அவருக்கு அந்த கோர்ட்ல நடக்கும். அவர் மேல கூறப்பட்ட குற்றச்சாட்டு, அந்த குற்றத்தை அவர் ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடியும் அவருக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்காம அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. மாதிரி ஒரு போராட்டம் போது அந்த போராட்டத்தில் எவ்வளவு தீவிரமா ஈடுபட முடியுமோ அவ்வளவு தீவிரமா ஈடுபட்டு அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்லதை செஞ்சது காந்தியடிகளோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி.